எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு மஷ்ரூம் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சட்டிலாகவும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு போல் பென்னே பாஸ்தா சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பமான பாஸ்தாவை யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வேகிறதுக்காக 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. சுடு தண்ணியிலிருந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. அகலமான கடாயில் 2 துண்டு வெண்ணெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 5-6 பூண்டு பொடியை நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நான் இன்னைக்கு 400 கிராம் ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மஷ்ரூமை வேக வைங்க. பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நிறைய தண்ணி விட்டுருக்கு. தண்ணி ஊற்றாமல் அதோட ஜூஸ்லேயே 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம நல்ல க்ரீமியான ரிச்சான சாஸ் பண்ண போகிறோம். நான் 2 கப் கொதிக்க வச்ச ஆற வச்ச பால் ஊற்றுறேன். சாஸை இன்னும் கொஞ்சம் க்ரீமி ஆக்கிறதுக்கு நான் 2 ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணுறேன். ஜென்ரலாக க்ரீமி பாஸ்தா பண்ணுறதுக்கு பார்மசான் சீஸ் ஆட் பண்ணுவோம். அது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி சீஸ் ஸ்லைசஸை யூஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சாஸ் ரெடி ஆனதும் இதில் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்ல சூப்பராக க்ரீமியான மஷ்ரூம் சாஸில் கோட் ஆயிருக்கு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாஸ்தா ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே சீஸ் துருவி சேர்த்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாட்டி மஷ்ரூம்ஸ் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.